வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான அலசல் நமது அரசியல் ஆடுகளத்தில் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி, மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். விஜயபாஸ்கர், முன்னாள் மந்திரி. அவர் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால சேர்றது இன்னும் முடிவெடுக்கலை. தாவேக்காவில் விரைவில் சேர்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டார். ராஜினாமா பண்ணும்போது என்ன காரணம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரின் தவறான முடிவால் அதிமுக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒருவர்னு சொல்கிறது எடப்பாடியை தான். எடப்பாடியோட தவறான முடிவால் தான் அதிமுக இத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்குதுன்னு சொல்லியிருக்கார். எதை சொல்கிறாரு? திமுகவோட கூட்டணி வச்சு தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை நடந்த உடனே எடப்பாடி எடுத்த முடிவு இருக்க, அதில் தான் பழைய அதிமுக எம்எல்ஏக்கள் வெறுத்து போய் வெளியில் வந்தாங்க. அதை அவர் சுட்டி காட்டுறாரு. ஒருவரின் தவறான முடிவால் எடப்பாடி எடுத்த தவறான முடிவு, திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பது, அதில் தான் நிறைய பேர் எடப்பாடிக்கு எதிர்ப்பாயிட்டாங்க. 25 பேர் வந்தவங்க ஏன் திரும்பி போனாங்கன்னா, விஜய் கட்சியில் அவங்கள எதுவும் ஆதரவு கொடுக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. இல்லைன்னா அந்த 25 பேரும் இந்த பக்கம் ராஜினாமா பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்போது இருந்தது. அத்துடன் விட்டாரா எடப்பாடி? அவருடைய மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு இது ஐடி டீமுக்கு தலைவராக போகிறாராம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பையனை பொதுச் செயலாளராக போகிறாராம். ஆக திமுக எப்படி ஸ்டாலின் குடும்பத்துக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாச்சோ, அது மாதிரி அதிமுகவை எடப்பாடி தன்னுடைய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வச்சு இவரும் அவர் பையனை அதில் இயக்குனர் ஆகிடலான்னு பார்க்குறாங்க. நடக்குமா? மாபெரும் மனிதர் ஆரம்பித்த கட்சியாச்சே, மாபெரும் ஒரு வீர பெண்மணி நடத்திய கட்சியாச்சே. எடப்பாடி மாதிரி ஆளுங்கள்லாம் வாரிசுகளை கொண்டு வந்தால் அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதிமுக தொண்டர்களுக்கு தான் பார்த்து கேட்குறேன். மிதுனை நீங்கள் பொதுச் செயலாளராக ஏற்றுக்குவீங்களா? அதனால் அதிமுக அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எடப்பாடி அதை அழிவு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனால தான் நிறைய பேர் வெளியில் வர்றாங்க. இப்போ இவர் விஜயபாஸ்கர் வந்துட்டாருன்னா, ஈக்குவேஷன் எப்படி வரும்? எம்எல்ஏ ஈக்குவேஷன் அப்படின்னா, ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு தேர்தல் நடக்கணும். 1 விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு, மீதி 4 அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ முன்னாள் மந்திரி விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார். ஆக மொத்தம் 6 எம்எல்ஏக்கள் தொகுதி தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த தொகுதியில் 6லையும் தாவேக்கா ஜெயித்து விட்டால் ஜெயிச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் ஜெயிக்கும், நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது இதுக்கு முன்னால் போட்ட மக்கள் தாவேக்கா ஜெயிக்குங்கிற நம்பிக்கையே இல்லாமல் தான் போட்டாங்க. நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஏன் போடாமல் இருந்தாங்கன்னா, அவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சி தாவேக்காவுக்கு ஓட்டு போடாமல் விட்டாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. ஸோ வாக்காளர் மத்தியில் என்ன இருக்கும்? தாவேக்காவுக்கு செல்வாக்கு இருக்குது, ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அதனால் 6 தொகுதியிலையும் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக ஆதரவு பெற்ற அந்த எம்எல்ஏக்கள்லாம் அதிமுகவில் வந்தவங்க. இப்போ 5 எம்எல்ஏக்களும் அதிமுக ஜெயித்த தொகுதி. அதே வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக செய்தி வந்திருக்கிறது தாவேக்காவில். அப்படி பார்த்தீங்கன்னா 6 எம்எல்ஏவும் ஜெயிச்சிடுவாங்க. 6 எம்எல்ஏ ஜெயிச்சா இப்போ 107 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு இருக்குது. இந்த 6ஐயும் சேர்த்திங்கன்னா 113 எம்எல்ஏ வந்துடும். 113 எம்எல்ஏ. அப்போ 113 எம்எல்ஏனா காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து மந்திரி சபையில் இருக்குது. அவங்க நிரந்தரமான ஒரு கூட்டணி கட்சி. அவங்க இனி தாவேக்காவை விட்டு திமுகவுக்கு போக மாட்டாங்க. அப்போ அந்த 5ஐயும் சேர்த்திங்கன்னா 113 + 5 118 மெஜாரிட்டி கிடச்சி போச்சு. ஆக இந்த 6 தொகுதிகள்லையும் தாவேக்கா ஜெயிச்சுட்டா இவங்க திருமாவளவனையும் மற்ற கட்சிகளையும், கம்யூனிஸ்ட் ஆதரவெல்லாம் தேவையில்லை, திருமாவளவனை கூட துரத்திடலாம். அகில இந்திய முஸ்லீம் லீக் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களையும் அனுப்பிடலாம். ஆக 118 எம்எல்ஏக்களுடன் நிரந்தரமான ஆட்சியாக தாவேக்கா ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். 5 வருடங்களுக்கு தாவேக்காவை அசைக்க முடியாது. இதுக்கிடையில் இவர் வைகோ 2 பேரோட ரெடியாக இருக்கார் திமுக விட்டு வெளியில் வர. அதனால் ஆட்சி ஊசலாடும்.
ஆட்சி 6 மாதம் தாங்காதுன்னு ஸ்டாலின் கத்திக்கிட்டு இருந்தார். நடக்காது ஸ்டாலின் அவர்களே, கனவு காங்காதீங்க. முடிந்து விட்டது 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் யார் யார் எங்கே இருப்பாங்க, நீங்கள் எங்கே இருப்பீங்க, நான் எங்கே இருப்பேன், விஜய் எங்கே இருப்பாருங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால் திமுகவின் அத்தியாயம் முடிந்து விட்டது. திமுகவின் ஆட்சிக்கு முடிவுரை கட்டப்பட்டு விட்டது. அதனால் இந்த 6 எம்எல்ஏக்கள் தேர்தல் நடக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தி நிலையான ஆட்சி வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லி 6 எம்எல்ஏக்களும் அந்த நிரந்தரமான ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சி, இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கட்சி, உள்ளிருந்து கொண்டே திமுகவுக்கு சாதகமான செயல்களை செய்யும் திருமாவளவன் போன்றவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதற்காவது எல்லா பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள், அந்த 6 தொகுதியில் இருந்த மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு ஆதரிங்க. அப்போ தான் ஒரு நிரந்தரமான ஆட்சி வரும். இல்லைன்னா அந்த 6 இல்லைன்னா எப்போவுமே தொங்கலில் இருப்போம். அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் குளிர் காய்வார்கள். அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு போட்டு போடணுங்கிறதுக்கு நான் என்ன காரணம் சொல்கிறேன்னா, நிலையான ஆட்சி அப்போ தான் வரும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். இதுக்கு இடையில் இன்னொரு விஜயபாஸ்கர் அதிமுக எம்எல்ஏ, அவரும் முன்னாள் அமைச்சர், அவரும் இப்போ ராஜினாமா செய்வதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதனால் அவரும் ராஜினாமா செஞ்சுட்டா கிட்டத்தட்ட காங்கிரஸுடன் சேர்த்து தாவேக்காவுக்கு 119 தொகுதி வந்துவிடும். அப்புறம் ஆட்சியை அசைக்க முடியாது. நிலையான ஆட்சி, நிரந்தரமான ஆட்சி இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத இது விஜய்க்கு ஆதரவாக சொல்லணுன்னே நாங்கள் விஜய் நிறைய இதில் விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் ஆட்சியில் இருப்பது தான் இன்றைக்கி நாட்டுக்கு நல்லது. ஆனால் நிறைய விஷயம் லஞ்சம் ஊழல்லாம் இல்லைன்ட்டாங்க. அவங்க மந்திரிங்க யாரும் லஞ்சமே வாங்கலை. நிறைய அந்த திமுக காரம் பண்ணி வச்சுட்டு அட்டூழியம், பார்ட்டி ஃபண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. டாஸ்மாகில் இருந்து இந்த சிஎம்டிஏலேருந்து இவங்க பண்ணின அட்டூழியம், அநியாயம், சேகர்பாபு வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அட்டூழியம், நேருவை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அநியாயம், அத்தனையும் ஒழிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். அதனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிலையான ஆட்சி, நிரந்தரமான ஆட்சி. இன்னும் 5 வருடத்திற்கு இவங்க செஞ்ச அட்டூழியங்களை பூரா ஒழிக்கணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. வெள்ளை அறிக்கையை ஃபைல் பண்ணிட்டாங்க தாவேக்கா. நிதி மந்திரி வெள்ளை அறிக்கையை ஃபைல் பண்ணிட்டார். வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுது? அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வெள்ளை அறிக்கையே நமக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பல இதில் பேசின விஷயந்தான் சொல்லுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 60 வருஷத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கின கடனை 5 வருஷத்தில் ஸ்டாலின் வாங்கி நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் அமைச்சருக்கு, நிதியமைச்சருக்கு வருஷம் தப்பாக சொல்லிட்டார். 60 வருஷம் இல்லை, 79 வருஷம். 1947 நாடு சுதந்திரமாச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சு? 2026. 79 வருஷ சரித்திரத்தில் 79 வருஷம் இதில் கிட்டத்தட்ட இவங்க 5 வருஷத்தை குறைச்சிட்டிங்கன்னா, இவங்க இருந்தாங்கல்ல 74 வருட சரித்திரத்தில் தமிழ்நாடு வாங்கியது 5 லட்சம் கோடி கடன். 5 வருஷத்தில் இந்த திமுக அரசாங்கம் வாங்கினது 5 லட்சம் கோடி கடன். அப்போ ஒரு 2 மடங்காயிருக்கு இது கடன். ஏன் 2 மடங்காச்சுன்னா, நாட்டுக்கு தேவையில்லை, இந்த கூட்டம் அடித்த கொள்ளைக்காக கடன் வாங்கப்பட்டது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவன் வாங்கின கடனை பூரா எதுக்கு வாங்கினான்னு பாருங்கள். பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, எதில் கான்ட்ராக்ட் இருக்கோ அதை பூரா வாங்கியிருக்கான். பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மற்ற விஷயங்கள்லாம் போட்டு 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அதில் என்ன பண்ணுறான்? 30% கான்ட்ராக்ட். அப்போ 1.5 லட்சம் கோடி கமிஷன் வாங்குறதுக்காக 5 லட்சம் கோடி கடனை கட்டி இந்த ஏவாவேலு கட்டின பாலமெல்லாம் 1 மாதத்தில் உடஞ்சி போச்சு. ஒரு சின்ன வெள்ளம் வந்ததுன்னா இதாகி போச்சு. ஆக சுயநலத்துக்காக தமிழ்நாட்டுக்கு கடன் வாங்கப்பட்டது 5 லட்சம் கோடி. அதுக்கு இந்த எடப்பாடி இருக்கும்போது வாங்கினதாச்சும் கொரோனா அந்த மாதிரி செலவு இருந்தது, அப்போ வாங்கினாங்க. இவர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே வாங்கியிருக்காங்க. அதுதான் உண்மை. வெள்ளை அறிக்கை சொல்லும் செய்தி அதுதான். இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் நிதி மந்திரி. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு வரி வருவாய் மிகவும் குறைந்து விட்டது அப்படிங்கிறது. வரி வருவாயாக குறைஞ்சது, இவன் வரிக்கு பதிலாக பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டு இவன் குடும்பத்துக்கு கோடீஸ்வரனாக்க, உலகமாக கோடீஸ்வரனாக்க பண்ணியிருக்காங்கல்ல. நீங்கள் வரி வருவாய் எப்போ கூடும்? நீங்கள் வரியை நேரடியாக விதித்தால் அது அரசாங்கத்துக்கு வரும்.
அப்போ வரி வருவாய் கூடும். இவன் தான் 27% சிஎம்டியில் ஒரு சதுர அடிக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிட்டானே. அப்போ அது பூரா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி தானே, அப்போ குறையத்தானே செய்யும். இதுக்கு மட்டுமா? டாஸ்மாக்லேயும் பார்ட்டி ஃபண்டு, எல்லாத்துலேயும் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி நாட்டுக்கு வர வேண்டிய வருவாயை இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்துக்கும் கொண்டு போனான். அதனால தான் தமிழ்நாடு வருவாய் சீரழிஞ்சு போச்சு. ஆக எவ்வளவு நாட்டை சீரழிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலாவது மக்களிடமிருந்து வரிக்கு பதிலாக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டை இது பண்ணது வசூலித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், ஒரே கட்சி திமுக தான். இல்லை இந்த எடப்பாடி அந்த வேலை பண்ணியிருக்காரு. 25 ரூபா சதுர அடி பார்ட்டி ஃபண்டுன்னா அவர் வாங்கியிருக்காரு. இவர் அது 27ன்னு ஆக்கியிருக்காரு. எப்படி குட்டிச்சவர் ஆக்கியிருக்காங்க பாருங்கள் நாட்டை. அப்புறம் வரி வருவாய் எப்படி குறையாமல் போகும்? அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 40,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் வழியே வரும் வருமானம், அதை 1,00,000 கோடியாக உயர்த்தலாம். மீதி 60,000 கோடியே இவங்க பூரா மங்காம் போட்டு இருந்தால் அந்த திமுக காரன். எப்படி 60,000 கோடினா 4,500 டாஸ்மாக் கடைகள் கணக்கு காமிச்சிருக்கான். ஆனால் உண்மையிலே 7,000 கடை வர 4,500 கடைன்னு கணக்கு காமிச்சான். 7,000 கடைகள் வரை நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் இருப்பதாக செய்தி வந்திருக்கு. அப்போ அந்த 2,500 கடையை கணக்கு காமிச்சானா வடி இது டபுள் மடங்கு ஆகும். அது மட்டும் இல்லை, பாரில் செந்தில் பாலாஜி இருக்கும்போது பினாமி பேரில் வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாரில் வரும் வருமானத்தையும் அரசாங்கத்துக்கு சேர்த்தா 2 மடங்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் செய்யணும். இந்த விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலு கனிமொழி வச்சிருக்கிற சாராய தொழிற்சாலைகள்கிட்டருந்து வாங்காமல் இவர்கள் ஸ்டாலினுக்கு தனியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை நேரடியாக பெரிய கம்பெனிகள்கிட்ட நல்ல தரம் வாய்ந்த மதுவை கொள்முதல் செஞ்சிங்கன்னா இன்னும் அதிகப்படியான வருமானம் தமிழ்நாட்டுக்கு வரும். அதனால் வெள்ளை அறிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை, இதை எப்படி பெருக்கணும் அப்படின்னா டாஸ்மாக் மூட வழி இல்லையான்னு கேட்கலாம். டாஸ்மாகை படிப்படியாக தான் மூட முடியும். இருக்கும் வரை வரி வருமானத்தை பெருக்கி மற்ற விதங்களில் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டாஸ்மாகை மூடுங்க. உடனடியாக மூடுவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தால் அதையாவது செய்யுங்க. அதனால் வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டின் நிதி நிலைமை பற்றி கொடுத்தது கவலை அளித்தாலும் அதுக்கான மாற்றங்களை செய்தால் நிச்சயம் தமிழ்நாட்டு கடனெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். தீய சக்தி கையில் ஆட்சி போனதில் தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சு. அதை சரி செய்யணும். இந்த 5 வருடங்களில் அதை நீங்கள் சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. நயினார் நாகேந்திரன் போய் ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காரு. ஏன் சந்திச்சாருன்னா வேணும்னு தான். ஏன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, போய் ரஜினிகாந்தை சந்தித்து உண்மையை சொல்லு, அவர் ஏன் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே அங்கேருந்து பேசிட்டாங்க டெல்லியிலேருந்து ரஜினிகாந்த்கிட்ட. என்னங்க நீங்கள் இப்போ அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, ஆதாரங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது, அவருக்கு உங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவர் இல்லை நான் இது பண்ணிடுறேன், அறிக்கை விட்டுடுறேன்னு சொல்லி தான் நேற்று அறிக்கை விட்டார். எந்த கட்சியும் எந்த இயக்கமும் என் பேர் சொல்லக்கூடாது, என் படத்தை போடக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ உடனடியாக டெல்லியிலேருந்து நயினார் நாகேந்திரனை நேராக போய் பாருங்கள் அக்கா ரஜினிகாந்த்னு போயிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் ஏதோ ஒரு புஸ்தகம் கொடுக்குற மாதிரி போயிருக்கார். அப்போ ரஜினிகாந்த் என்ன வார்த்தை சொல்லியிருக்கார், நான் நயினார் நாகேந்திரன்ட்ட நான் அண்ணாமலைக்கு ஒன்றும் ஆதரவு கொடுக்கவே இல்லை, அவர் எனக்காக என்னுடைய இதை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லவும் இல்லை, அவராக என்னை பார்த்தார், அதனால தான் அவரை பார்த்தேன், அவருக்கு ஆதரவு கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் நயினார் நாகேந்திரன்ட்ட சொல்லியிருக்கிறார். அதனால் அண்ணாமலை இனிமேல் தனி கட்சி ஆரம்பிக்கிறத கைவிட்டுருவார் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வி த லீடர்ஸ்னு ஒரு இயக்கம் வச்சுருக்காருல்ல, அந்த இயக்கத்தை வச்சுக்கிட்டு அதில் ஏதாச்சும் ட்ரஸ்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஊரை ஏமாற்ற வேண்டியது தான். அண்ணாமலைக்கு வழி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன. அமித்ஷா சரியாக ஆயுதத்தை உபயோகித்தார். எங்கே உன்னுடைய பலம்? ரஜினிகாந்த்கிட்ட தானே, ரஜினிகாந்த்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு விஷயங்களை சொல்லிவிட்டார். அதுக்கடுத்தது ரஜினிகாந்தையும் மனசை மாற்றி அண்ணாமலைக்கான கதவுகளை அடைத்து விட்டார். இனி அண்ணாமலை கொள்ளையடிச்ச பணத்தை இனி செலவு பண்ணால் இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி
கொள்ளையடித்த பணத்தோடு செட்டில் ஆயிடுவார் அப்படிங்கிறது நாட்டுக்கு நல்ல செய்தி. என்ன சொல்கிறேன், நான் வந்து யாரையும் இதெல்லாம் பேச மாட்டேன். அண்ணாமலையோட இருக்கிறேன்னா அதுதான் காரணம். அவர் போட்டதெல்லாம் இவரெல்லாம் நம்ம முதலமைச்சராக வைக்கக்கூடாதுங்க நம்ம நாட்டில். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாங்கள்லாம் கேட்டதில் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க பாருங்கள், ஒரு தேர்ட் ரேட் ஃபெல்லோ, அவன் பேசுகிற வார்த்தையை விட 10 மடங்கு வார்த்தைகளை அந்த அவங்க ஐடி டீமில் கேட்டேன். இங்கே நமக்கு வேண்டியவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் அண்ணாமலை தான் சார் சொல்கிறாரு, இந்தந்த வார்த்தைகளை போடு, இந்தந்த வார்த்தைகளை போடு அப்படின்னு. யாராவது அவரை பற்றி கருத்து சொல்லிட்டா சொன்ன உங்களுடைய தாயை கெட்ட வார்த்தையில் பழித்து கமெண்ட் போடுறாரு. அப்புறம் எப்படி? எங்களால் முடியாது இந்த மாதிரிலாம் பேச. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை போட்டால் இவரை போய் ஒரு முதலமைச்சரான நாடு என்ன ஆகும்? அதுக்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மற்றபடி அண்ணாமலைக்கு வந்து வேறு காரணம் இல்லை நாங்கள் எதிர்ப்பதற்கு. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல மனிதர்களை ஆதரியுங்கள், நாகரிகமான மனிதர்களை ஆதரியுங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னது நல்ல விஷயம், நம்ம நாட்டுக்கு நல்ல விஷயம். யாராவது வரட்டும், விஜய் மாதிரி ஒரு ஆள், இன்னொரு புது ஆள் வந்தாலும் நல்ல மனிதர்கள் நாட்டுக்கு வரட்டும். பாருங்கள், இப்போ லஞ்சமே இந்த ஒரு மாதத்தில் லஞ்சமே இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின், வாய் சவடா, யார் விஜய் சொல்கிறார், வாய் சவடால் பேசினவர் இப்போ சைலண்ட் மோடில் இருக்கார். என்ன காரணம் அப்படிங்கிறது. வாய் சவடால் பேசுகிறாரு. தமிழ்நாடு மக்கள் நல்லா பாருங்கள், ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார், அது வாய் சவடாலா? இல்லை நீங்கள் கவர்னரை பார்த்து ஒருத்தன் இருக்கானேன்னு அவன் இவன்னு ஒரு கவர்னரை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இருந்தவரை அவன் இவன்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அது வாய் சவடாலா? என்றைக்காவது உரிமையில் பேசியிருக்காரா விஜய் உங்களை? ஸ்டாலின் வந்து உரிமையில் பேசியிருக்காரா? அங்கிள்னு சொன்னதுக்கே குதிச்சிங்க, மரியாதையாக பேசுங்க. அங்கிள்ங்கிற வார்த்தை மரியாதையான வார்த்தை இல்லை, வேறு என்னத்தை பேசுகிறது? தீய சக்தி ஸ்டாலின்னு சொன்னது தான் மரியாதையா? அவர் அப்படி தான் பேசினார். அதோ வாய்ச்சவடால் அப்படிங்கிறாரு. கிரிமினல்கள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை தடுப்பதற்கு உங்கள் நடவடிக்கை என்னங்கிறார். எப்படி தான் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியல. ஆட்சிக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளே கிரிமினல்கள் வந்து உலாவிக்கிட்டு இருக்காங்கங்கிறார். எல்லா கிரிமினலும் உங்கள் கட்சியில் இருக்கிறவன் தான். கட்சியில் இருக்கிறதுல பாதி பேருக்கு மேலே எல்லாம் கிரிமினல்ஸ். உங்கள் இதில் 12,000 பேர் டிஜிபி முன்னாடி ரைடு அடித்தார், அதில் 80% நான் திமுகவில் மெம்பராக இருக்கேங்கிறான். அவருக்கு ரவுடிகள் யார், குற்றவாளிகள் யார்? உங்கள் கட்சியில் இருக்கிறவன் தான். அவனை எப்படி வளர்த்து விட்டீங்க? 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு பதவி. ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து கடத்தினானே, அவனை அயலானடி செயலாளரை வச்சுருந்தீங்கல்ல, எவ்வளோ பணம் கொடுத்தான்? 7 லட்சம் டு 10 லட்சம் கொடுத்துருக்கான் உதயநிதிக்கு. உடனே அவனுக்கு பதவியை கொடுத்தீங்க. அப்போ நம்ம திமுகவில் இருக்கோங்கிற தைரியத்தில் ஒரு கார் வாங்கிட்டு ஒரு திமுக கொடியை இது பண்ணிவிட்டு அவன் ஒரு விஐபி ஆனான். அப்போ குற்றவாளி பூரா உங்கள் கட்சியில் இருந்தவன். அப்போ குற்றவாளிகளை நடமாட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் நினச்சா குற்றவாளிகளை தடுக்கலாம். உங்கள் கட்சியில் இருக்கிற குற்றவாளியை பூரா டிஸ்மிஸ் பண்ணுங்கள், நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிடும். அதனால் குற்றவாளி சுதந்திரமாக நடமாடுவதற்கு காரணமே ஸ்டாலின் உங்களுடைய ஆட்சி தான், உங்களுடைய திமுக உறுப்பினர்கள் தான் பெரும்பாலான குற்றவாளிகள். அவங்கள நாட்டின் நலமை கருதி உங்கள் கட்சிக்காரனை பூரா வெளியில் ஏற்றுங்க, நாட்டில் குற்றம் குறைந்து விடும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு விஜய் பார்த்து கேட்டால், நீங்களே வந்துக்கிட்டு ஆளுங்களை அனுப்பி குற்ற வழக்குகளை வந்து ஃபீஸை முடிச்சுட்டு போகிறானே, அவன் கையெழுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பாருங்கள், எல்லாத்துக்கும் 2 கன்விக்ஷன் இருக்கும், 2 தண்டனை முன் தண்டனை இருக்கும். இப்படித்தான் நாடு குட்டிச்சவராக போகுது. குற்றவாளிகளுக்கு அரசியல்வாதிகள் அடைக்கலம் கொடுத்ததன் மூலம்தான் நாட்டில் குற்றங்கள் அதிகமாகிறது. அதனால் உங்களை போன்றவங்க அவங்கள கட்சி விட்டு வெளியேற்றினா குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏக்கள்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பயிற்சி முகாம் வச்சுருக்காங்க. அதில் திமுக எவனும் கலந்துக்கலாம். அதிமுகவில் கூட ஒரு எம்எல்ஏ கலந்துருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட சௌமியா அன்புமணி கலந்துக்கிட்டாங்க. இதில் மதிமுகவில் 2 எம்எல்ஏ கலந்துக்கிட்டாங்க. அது பிஜேபியில் ஒரு எம்எல்ஏ தான், அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. எப்படி எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க? என்ன பயிற்சி தெரியுமா? சட்டசபையில் எப்படி நடந்துக்கணும், சட்டசபையில் எப்படி பேசணும், சட்டசபையில் வந்து விதிமுறைகளை எப்படி கடைப்பிடிக்கணும், இதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. திமுக ஒன்றும் போல. ஏன் போல? உங்களுக்கு பழைய கதை தெரியணும் இல்லை?
இந்த எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கருணாநிதி கொடுப்பார். அந்த பயிற்சியே வேறு பயிற்சி. கதை சொல்கிறேன் உங்களுக்கு, முக்கியமான கதை. எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்தார். முதல்ல சட்டசபைக்கு போனார். போன உடனே கருணாநிதி பேசின பேச்சு எம்ஜிஆர் பயந்துக்கிட்டே இருந்தார். இந்த ஆள் பெரிய ரொம்ப நாள் எம்எல்ஏவாக இருந்தார். காமராஜ் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்து இவரை அனந்தநாயகியை நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்தெல்லாம் பேசின ஆள். இவரை பார்த்து எம்ஜிஆர் பயந்தார். என்னத்தை சொல்லுவாரோ என்னத்தை பேசுவாரோன்னு பயந்துக்கிட்டு இருந்தார். பெரிய பேச்சாளர் இல்லை இவர், பயங்கரமாக வசனம் எழுதுகிறவர் இல்லை. வசனம் எழுதும் இந்த பேச்சாளர் அங்கே சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? எம்ஜிஆரை பார்த்து, இந்த முதலமைச்சர் பதவி நான் சாப்பிட்டு போட்ட எச்ச இலைன்னு பார்த்துக்கோங்க. நான் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலை இந்த முதலமைச்சர் பதவின்னு. உடனே எம்ஜிஆருக்கு எப்படி ஐடியா வந்தது தெரியல. அவர் சாப்பிட்டு, நீங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலை தான், ஆனால் நீங்கள் எவ்வளோ முழுங்கினீங்க எவ்வளோ சாப்பிட்டீங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு மக்கள் எங்களை ஆட்சிக்கு வர வச்சாங்கன்னு அவ்வளோ வேலும் கைதட்டினான். எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு மூஞ்சில் கறி பூசின மாதிரி போயாச்சு. நம்ம இவ்வளவு பேச்சாளர்னு சொல்லுவாங்களே, நம்மளையே மடக்கிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு கோபம் வந்துருச்சு. வந்தால் மறுநாள்லேருந்து பார்த்தா அவன் பெஞ்சு மேலே ஏறான், அவன் வேஸ்ட்டு ஊக்குறான். எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது புதுசாக இருக்குது, நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே பெஞ்சில் மேலே குதிக்கிறான், வேஸ்ட்டு ஊக்குறான். அதில் துரைமுருகன் ஒருத்தர். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒன்றும் புரியலை. அப்போ உளவுத்துறை ஐஜியாக இருந்தார் மோகன்தாஸ். அவரை கூப்பிட்டார். என்னங்க இது வேஸ்ட்டு ஊக்குறான், எம்எல்ஏ பயிற்சிக்கு போகிறாங்களே, இவங்க என்ன பயிற்சி செஞ்சாங்கிறதுக்காக சொல்ல, வேஸ்ட்டு ஊக்குறான், எல்லாத்தையும் இது பண்ணுறான். என்னங்க இது எப்படி டெய்லி இப்படி நடந்தால் நான் எப்படி சட்டசபையை நடத்துறது? அப்போ இவர் சொன்னார் மோகன்தாஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், மறுநாள் இவை என்ன பண்ணுவாங்கிறத உங்களுக்கு முதல் நாள் நைட்டே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. எம்ஜிஆருக்கு இதாகிடுச்சு. அப்படியா, கண்டுபிடிக்க முடியுமான்னு? நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. சரின்னு கண்டுபிடிச்ச உடனே மறுநாள் அன்றைக்கி நைட்டு சட்டசபை நாளைக்கு நடக்குது, நான் நைட்டு 12-1 மணிக்கு மோகன்தாஸ்லேருந்து தனி தபால் வரும். அதை ரகசியமாக கொண்டாந்து எம்ஜிஆர் பங்களாவில் கொடுத்துட்டு போவாங்க, உளவுத்துறை. அதை படித்து எம்ஜிஆர் பார்த்தார். அவர் சொன்னார், அதில் முதலமைச்சர் அவர்களே, நாளைக்கு துரைமுருகன் வேஷ்டியை கழட்டிட்டு பெஞ்சு மேலே குதிப்பார். ரஹ்மான் கான் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு மந்திரிகளை நோக்கி அடிக்க வருவார். சுப்பு அவருக்கு வேறு, அவர் ஒரு 3-4 மந்திரிகளை அவருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, அவங்கள அடிக்க வருவார் அப்படின்ட்டாங்க. எம்ஜிஆருக்கு உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு இதாக சொல்கிறாங்க, அது நாளைக்கு நடக்க போகிறத சொல்கிறாங்களே என்ன? எம்ஜிஆர் மறுநாள் போய் பார்த்தா அந்த உளவுத்துறை ஐஜி மோகன்தாஸ் சொன்னபடியே நடந்தது, கரெக்டாக போனோம். அப்புறம் எம்ஜிஆர் மறுநாள் கூப்பிட்டு, உண்மையிலே உங்களை ரொம்ப பாராட்டுறேன், எப்படி கரெக்டாக சொன்னீங்க, அது சொல்ல முடியுமான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார் மோகன்தாஸ், இது ட்ரேடு சீக்ரெட்டு, எங்களுடைய துறையின் ரகசியம், உளவுத்துறையின் ரகசியம். இருந்தாலும் உங்களை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு நாளும் முதல் நாள் இந்த எம்எல்ஏக்களுக்கு கருணாநிதி பயிற்சி கொடுக்குறார். அந்த பயிற்சியில் ஒவ்வொரு எம்எல்ஏயும் என்னென்ன பண்ணணும்னு அவரே சொல்லிக் கொடுக்குறார், என்னென்ன வார்த்தையில் திட்டணும்னு அவரே சொல்லிக் கொடுக்குறார். அதைத்தான் இவங்க காலையில் பண்ணுறான். நீங்கள் இன்றைக்கி விஜய் இன்றைக்கி எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன் திமுக காரணம் வரலன்னா, அவங்க தலைவர் அன்னைக்கு கொடுத்த பயிற்சியே வேறு. நீங்கள் சட்டப்படி இல்லை எப்படி நடக்கணும்னு கொடுப்பீங்க, கருணாநிதி டைப்பே வேறு, மாடல். அப்போ தான் எம்ஜிஆர் புரிஞ்சார், ஓ இதெல்லாம் கருணாநிதி எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கும் பயிற்சியா அப்படின்னு அசந்து போனார். அவரும் கடைசி எம்ஜிஆர் ஒன்று கேட்டார் மோகன்தாஸ்கிட்ட, இந்த நியூஸை எப்படி கருணாநிதி சொல்கிற, அவர் எடுக்கிற முடிவு, அவர் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், மன்னிக்க வேண்டும் முதல்வரை, அது ட்ரேடு சீக்ரெட், தொழில் ரகசியம் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ எம்ஜிஆர் அதை கண்டுக்கலை, ஏதோ அவங்க எடுக்கல. ஆனால் அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த ரகசியத்தை. மோகன்தாஸ் என்ன பண்ணாருன்னா, முதல்லையே அதுதான் உளவுத்துறைன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இருக்கிற உளவுத்துறை இப்படி இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி, கவலைக்குரிய விஷயம். மோகன்தாஸ் என்ன பண்ணார், ஒரு தடவை ஃபோன் வந்தது மோகன்தாஸ். என்னென்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் ஒருத்தர் பேர் சொல்லி கருணாநிதியின் வலதுகரம்,
அவர் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்குறாரு, பரிந்துரை செஞ்சு ஒருத்தர் விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு வேண்டியவர் தப்பு பண்ணிட்டாரு, கேஸ் போட்டுறாதுங்கிறாரு அப்படின்னு. அப்போ மோகன்தாஸ் என்ன சொன்னார், நீ வந்து ஐஜி மோகன்தாஸ் உளவுத்துறை அவர்கிட்ட பேசுங்க சார், எங்களால் முடியாது, இது பெரிய பிரச்சனை, ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணிட்டார், உங்களுக்கு வேண்டியவர் காப்பாற்றுறது தான் பெரிய பிரச்சனை, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அவர் எனக்கு தெரியாதுன்னாரு. சார் நீங்கள் அவரை நேராக போய் பார்த்தீங்க, உங்களுக்கு உடனே செய்வார் அப்படின்ட்டு. உடனே அவர் நம்ம கருணாநிதியின் வலதுகரம், பேர் சொல்ல விரும்பல, நேராக போனார் ஐஜி விட்டு, இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை. என்னன்னு கேட்டார். உளவுத்துறை தெரியாத மாதிரி, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிரச்சனையில் மாட்டார், தப்பு பண்ணிட்டார், தயவுசெய்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க, கைது செஞ்சிடாதீங்க, அவ்வளோதானே, செஞ்சுருவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு பிரதி விவகாரம் செய்யணும். என்ன உங்கள் கருணாநிதி என்னென்ன திட்டம் போடுறாரு, என்னென்ன பண்ணுறாருங்கிறத அப்பப்போ எனக்கு நீங்கள் தகவல் சொல்லணும். வலதுகரம், கருணாநிதியின் வலதுகரமான அவர் சரி, வீரத்துக்கு பேர் போனவர் அவர் சரி அப்படின்னு சொல்லி அப்படியே கும்பிட்டுட்டு வந்துட்டார். அவர் தான் கருணாநிதி கொடுக்குற எம்எல்ஏக்களுக்கு முதல் நாள் கொடுக்குற பயிற்சியெல்லாம் ரகசியமாக உளவுத்துறை ஐஜிக்கு கொடுத்து, உளவுத்துறை ஐஜி எம்ஜிஆருக்கு முதல் நாளே கொடுத்தார். பார்த்தீங்களா உளவுத்துறை எப்படி கையில் போடுறாங்கன்னு? அந்த அளவுக்கு கையில் போட்டு அவர்கள் தான் கருணாநிதி கொடுக்கும் எம்எல்ஏக்களுக்கான பயிற்சியை வெளியில் கொண்டு வந்தார். இன்றைக்கி எந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டவன் திமுக எம்எல்ஏ, அவனுக்கு போய் சட்டப்படி எப்படி நடக்கணும், சட்டசபையில் எப்படி நாகரிகமாக பேசணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கேட்பானா? அதனால தான் ஒருத்தனை வரல. தாவேக்காவுக்கு தாவுகிறாரா துரைமுருகன் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருக்கு. எப்படின்னா அன்றைக்கி அறிக்கை விட்டிருக்கார், தமிழக அரசு ஒப்புதல் இல்லாமல் மேகதூத அணையை யாராலும் எவனாலும் கட்ட முடியாதுன்னு இருக்கார். தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதை கட்ட முடியாது. அவர் எப்படி சொல்லியிருக்கணும், தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் மேகதூது அணையை யாராலும் கட்ட முடியாதுன்னு சொன்னால் நம்ம மாநிலத்து மேலே, நம்ம தமிழ்நாட்டு மேலே உள்ள பற்றில் சொல்கிறாருன்னு அர்த்தம். தமிழக அரசுங்கிறார், தமிழக அரசு அனுமதி இல்லாமல் ஆட்சி செய்வது எது? தாவேக அரசு. ஆட்சி செய்வது யார்? விஜய் அரசு. அப்போ விஜய் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதூது அணையை கட்ட முடியாது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ என்ன ஆச்சு? தாவுறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தானே அர்த்தம். அன்றைக்கி போனார் அண்ணா அறிவாலயத்துக்கு, கூட்டம் நடந்தது, மகளிர் அணி கூட்டம். அப்படி போய் பார்த்தாரு, அவர் சீட்டு ஸ்டாலினுக்கு பக்கத்தில் வேறு ஆள் உட்காந்துருக்காரு. யாரும் உட்காந்துருக்கா? வேறு டிஆர் பாலு. அப்போவே முடிவு பண்ணிட்டார், என் பதவிக்கு நீங்களே ஆள் போட்டீங்களே, இப்போ செய்தி வந்திருக்கு யாரை போட போகிறாங்கன்னு. இதுக்கு ஏவா வேலுவுக்கு போட போகிறதா? ஏவா வேலு கேட்டிருக்காரு. ஸ்டாலின் சொல்லிட்டா, கனிமொழி சொல்லிட்டாங்களா? இல்லை ஆர் ராசாவை போடுங்க அப்படின்னு கனிமொழி ரெக்கமெண்டேஷன். அதனால் ஆர் ராசாவையோ இல்லை ஏவா வேலுவையோ பொதுச் செயலாளர் ஆக்க போகிறாங்க, இல்லை டிஆர் பாலுவாக ஆக்கலாம், இது மாதிரி இது இருக்கான். அப்போ இதை பார்த்தாரு. அப்போ துரைமுருகனுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் அவரும் தாவேக்காக்க வந்துடலாமா அப்படின்னு முடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் பேசினதா. தமிழக அரசு தயவு இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதூது அணையை கட்ட முடியாதுன்னு சொல்கிறதா செய்தி வந்திருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் அதிமுக போல திமுகவிலும் வரிசையாக ராஜினாமா நாடகம் தொடங்கும். இன்னும் பல எம்எல்ஏக்கள் பதவிக்கு இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கட்ட நல்ல செய்தி. திமுக உடையணும், இதே மாதிரி எல்லா பேரும் வெளியில் வரணும், அப்போ தான் நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது உதயநிதி. அவர் பேசுகிறது சம்பந்தம் இல்லாமல் 3 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப துடிக்குதான். அதனால் எல்லாத்தையும் விலை பேசுகிறதுக்கு பதிலாக எம்எல்ஏக்களை சட்ட ஒழுங்கை கவனித்தா நல்லா இருக்கும். புத்திமதி சொல்கிறதுக்கும் ஒரு அறிவு இது வேணும், தகுதி. 3 வயசு குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறீங்கள, உங்கள் ஆட்சியில் 3 வயசு குழந்தையை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொள்ளலையா? உடனே யோக்கியர்களா? உங்கள் இதில் பெரிய இதுவாக வச்சுருந்தீங்களா? 27,000 பாலியல் பலாத்காரம் உங்கள் 5 வருஷம் ஆட்சியில்
குழந்தைகளுக்கு எதிராக அது என்சிஆர்பி சொல்கிறான், ஃபிகர் கொடுக்குறான். 7000 கொலை பேசுகிறது யோகியதை இருக்கா? ஒரு மாதம்தான் ஆட்சி வந்தது, உடனே ஒரு இது நடந்த உடனே இதெல்லாம் பார்த்தால் நெஞ்சம் பதறுகிறதுன்னு உங்கள் தாத்தா பாணியில் பேசுகிறீங்களா? இதை பேசுகிறீங்களே பாலியல் பலாத்காரன்னு. உதயநிதி, உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா பாலியல் பலாத்காரத்தை பற்றி பேசுகிறதுக்கு? நம்ம தமிழ் சினிமா உலகில் இருந்த ஒரு சினிமா நடிகை, பேரை சொல்ல விரும்பலை, உங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை, அந்த பெண்ணுக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்கள் பாலியல் பலாத்காரம் செஞ்சதை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு, படித்து பார்த்தீங்களா? சிகரெட்டால் நீங்கள் அவங்கள சுட்டீங்கன்னெல்லாம் ஒரு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்களே, அதை பற்றி பார்த்தீங்களா? இல்லை அவங்க தற்கொலைக்கு முயன்றாங்களே, யாரால்? அது பாலியல் பலாத்காரம் இல்லையா? ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற சினிமா நடிகை தன்னுடைய இதிலே பேட்டி கொடுத்தாங்களே, நீங்களும் விஷால்கிற நடிகரும் சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன் பார்க் என்ற ஹோட்டலில் அந்த ஸ்ரீரெட்டி என்ற பெண்ணுக்கு, சினிமா நடிகைக்கு, சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் பாலியல் பலாத்காரம் செய்ததாக உங்கள் மீது குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? ஆக பாலியல் பலாத்காரம் செய்கிறதில் மண்ணே நீங்கள் யோகியர் மாதிரி இந்த குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் வந்து நடக்கிறது மனதுக்கு வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம் விஜய், இது எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கு பதிலாக உருப்படியாக இதை கவனிங்க, சட்டம் ஒழுங்கான்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. பர்ச்சேஸ் பண்ண கதெல்லாம் நிறைய இருக்க. உதயநிதி ஒரு சினிமா நடிகைக்கு 10 கோடியில் 50 கோடியில் துபாயில் ஒரு பங்களாவை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வருது. பர்ச்சேஸ் பண்ணுறதுல நீங்கள் பெரிய கில்லாடியாச்சே. விஜய் ஆட்சியிலேயாச்சும் எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸு. நீங்கள் சினிமா நடிகைகளே பர்ச்சேஸ் பண்ணாலாச்சே. யோகியதை இருக்கா? முதல்ல டிஷர்ட்டை மாற்றுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள். ஆஃபீஸுங்கெல்லாம் டிஷர்ட்டு போட்டு போனால் விரட்டி விட்டுருவாங்க. எல்லா அலுவலகத்துலேயும் ட்ரெஸ் கோடுன்னு இருக்குது. ஹாலிடேக்கு நீங்கள் பிக்னிக் போனீங்கன்னா டிஷர்ட்டு போடலாம். இல்லை எங்கேயாச்சும் குடும்பத்தோட ஒரு விழாக்கு போகிறீங்க, சொந்தக்கார விழாக்களுக்குன்னா டிஷர்ட் போடலாம். டிஷர்ட்டுங்கிறது ஹாலிடே யூனிஃபார்ம், அதாவது லீவு நாளில் போடக்கூடிய ஒரு யூனிஃபார்ம். அதை இன்னும் ஒரு துணை முதல்வராக இருந்து போட்டு நான் ஊரை கெடுத்துட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அந்த இதை வந்து டிஷர்ட்டை மாற்றாத ஆள் நீங்கள். உங்களுக்கு தான் புத்திமதி தேவை. நீங்கள் மற்றவருக்கு புத்திமதி சொல்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை என்பதை உதயநிதிக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.